அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் கீழ்மை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். கீழானவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது குறித்து தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சக்கரச் செல்வம் பெரினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல். எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ்த்தன்னை இந்திரனா எண்ணிவிடும். கீழ்மகன் தன்னை எப்படி எண்ணிக்கொள்வான் என்று சொல்கிறார். பெரியோர்கள் உலகச் செல்வம் முழுவதையும் பெற்றாலும் எந்த நாளிலும் வரம்பு கடந்த சொற்களை சொல்ல மாட்டார்கள். கோடீஸ்வரனாக இருப்பான், கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான். வரம்பு கடந்த சொற்களை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவங்க தான் பெரியோர். ஆனால் கீழானவர்கள் முந்திரிக்கு மேல் காணி அளவு சிறிய செல்வமே சேர்ந்தாலும் தன்னை தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனாக எண்ணி இருமாந்து பேசுவர். நான் யார் தெரியுமா? யார்? கீழானவர்கள். அவ்வளோ சொல்கிற அளவுக்கு பணம் வச்சுருக்கானா? அதுவும் இல்லை. ஆக ரொம்ப முந்திரி காணினதெல்லாம் ரொம்ப சிறிய அளவை குறிக்கின்ற சொற்கள். கீழானவர்கள் முந்திரிக்கு மேல் காணி அளவு சிறிதளவு செல்வம் பெற்றாலும் தன்னை இந்திரனாக எண்ணிக்கொண்டு இருமாந்து பேசுவர். என்ன? கீழோர் சிறிது செல்வம் சேர்ந்தாலும் செருக்கு அடைவர். கீழானவன் அவனுடைய தன்மை அது. ஒரு குறுகலான வழி. யானை கங்கையில் குளிச்சுட்டு வருது, தவளை சேத்துல மூழ்கி சேரோடு வருது. குறுகலான வழி. இந்த யானை அந்த சேரு தம் மேலே எங்கே பட்டுடுமோன்னு ரொம்ப ஒதுங்கி வருது. யாரை பார்த்து? தவளையை பார்த்து. அந்த சேரு, அந்த அழுக்கு தம் மீது படக்கூடாது என்று கொஞ்சம் ஓரமாக வருது. தவளை பார்த்துட்டு சொல்லுது, அந்த பயம் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.